இந்த அண்ணாமலைக்கிறான் பாருங்க, அவன் ஒரு லூசு பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பேர் அண்ணாமலை, எனக்கு பேர் ஏழுமலை, எங்கள் அப்பா பேர் குப்புசாமி, அவங்க அப்பா பேர் குப்புசாமி. ஏண்டா சப்பா பையில எங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் பேச ஏடா கூட பேசுகிற மைக் வச்சா பேசுகிறேன், நீ வேணா எங்களுமே மேடை போட்டு வந்து பேச்சு பாடுறான். நாங்களாம் 3 மாதம் 4 மாதம் ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். நீ என்ன ஒரு நாள் போயிருப்பீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் லூசு பசங்க நிறைய பேர் இருக்கிறான். இந்த பக்கம் அண்ணாமலை ஒருத்தங்கிறான், இந்த பக்கம் அந்த பொம்பளை பறிக்கிறான், அவன் பேர் நான் சீமானா லூசு பையன், அவன் ஒருத்தங்கிறான் நான் பிடுங்கியே தீருவேன்றான். யார்? இந்த அண்ணாமலை. என்னடா எனக்கு பயமாச்சு, என்னடா பிடுங்கி தீருவான், என்ன நம்மகிட்ட பிடுங்கி தீருவான்னா. அப்புறம் பார்த்தா இல்லை சார் நான் விடவே மாட்டான், பிடிக்கி தான் தீருவான் அப்படின்னா. அவன் பிடுங்கிறதுக்கு பிறந்தவன். இன்னொருத்தங்கிறான் வேணும்னே பண்ணுறாரு இந்த திமுக அரசை எங்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு பல பேர் பல காரணங்கள் சொல்லி இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது, ஆட்ட முடியாது. எங்களை ஏற்று கட்சி ஆரம்பித்து அவனை விளங்குறது கிடையாது, விளங்க போகிறது கிடையாது. பெத்த அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு போல அந்த நாய் இன்னைக்கு பார்த்தா அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்டா கிறுக்கு பசங்களா, இந்த மீடியாவில் வந்துட்டீங்களா, மன்னிக்கணும். நீங்கள் எவன் பார்த்தாலும் வாயில் எடுத்து வச்சுறீங்க, டக்கு டக்கு டக்குன்னு உழையிறான் மாட்டுக்குன்னு. ஹிந்தி படிக்கணுன்றது வானான்னு சொல்ல வரல, இஷ்டப்பட்டா படி. நான் கூட என் பேர் ஹிந்தி படிக்கிறான், அது அவன் இஷ்டம். நான் கொல்லியாக மாற்றவான்ற மும்மொழி கொள்ளு தான் வேணும்னு தலைவர் சொல்லிருக்காரு. இவ்வளோதான் பணம் கொடுப்போம், வேணும்னு சொன்னால் 10 பைசாவோட பிச்சைக்கார நாயன்னு சொல்லி சொன்னார் நம்முடைய தலைவர். நம்முடைய லட்சியமாக தான் எல்லாம் சொல்லுவான், ஹிந்தி வேணும் அது வேணும், ஹிந்தி படித்து நல்லா இருந்துறான். ஹிந்தி படித்த முட்டா பையில இங்கே தான் அந்த செம்மண்ணு தூக்குறான், கல் தூக்குறான். தெரியும் வேணா உங்களுக்கு. தம்பி உமாசங்க சொன்ன மாதிரி இங்கே தான் சோம்பு பிடிக்கிறான், பானிபூரி வைக்கிறான். ஹிந்தி படிக்கணுன்றது வானான்னு சொல்ல வரல, இஷ்டப்பட்டா படி. நான் கூட என் பேர் ஹிந்தி படிக்கிறான், அது அவன் இஷ்டம். நான் கொல்லியாக மாற்றவான்ற மும்மொழி கொள்ளு தான் வேணும்னு தலைவர் சொல்லிருக்காரு. இவ்வளோதான் பணம் கொடுப்போம், வேணும்னு சொன்னால் 10 பைசாவோட பிச்சைக்கார நாயன்னு சொல்லி சொன்னார் நம்முடைய தலைவர். நம்முடைய லட்சியமாக தான் இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த தமிழ்நாட்டில் லூசு பசங்க நிறைய பேர் இருக்கிறான். இந்த பக்கம் அண்ணாமலை ஒருத்தங்கிறான், இந்த பக்கம் அந்த பொம்பளை பறிக்கிறான், அவன் பேர் நான் சீமானா லூசு பையன், அவன் ஒருத்தங்கிறான். எவனுக்கு பாருங்க, எவனா டக்குன்னு நம்ம கோபாலபுரத்துக்கு குச்சி சித்திரநாத்தாள் குச்சி தான் எடுத்துலாம் குத்திக்கிறதுக்கு. ஏன்னு சொல்லுங்க, எவனுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உங்களை பேசுங்க, கவர்மெண்ட்டு பேசுங்க, தலைவர் இருக்கிறது. இந்த பக்கம் சொல்கிறான் பாருங்க, நான் பிடுங்கியே தீருவேன்றான். யார்? இந்த அண்ணாமலை. என்னடா எனக்கு பயமாச்சு, என்னடா பிடுங்கி தீருவான், என்ன நம்மகிட்ட பிடுங்கி தீருவான்னா. அப்புறம் பார்த்தா இல்லை சார் நான் விடவே மாட்டான், பிடிக்கி தான் தீருவான் அப்படின்னா. ஓஹோ, அறிவாளர் கல்லை போடுவேன். அட கம்யூனிட்டி அது முதலத்தில் பிடி, நாங்கள் வேறு பயம் ரெடியாக வேறு இருந்த பிடிக்கிட்டு போகிறான்னு சொல்லி அவன் பிடுங்கிறதுக்கு பிறந்தவன். இன்னொருத்தங்கிறான் வேணும்னே பண்ணுறாரு இந்த திமுக அரசை எங்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு பல பேர் பல காரணங்கள் சொல்லி இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது, ஆட்ட முடியாது. நாங்களாம் 87 ஜெயிலுக்கு போகிறேன்டா. இந்திய சீட்டு எழுச்சி இதே டீனர் பஸ் ஸ்டாண்டில் 107 பேர் டீனர் சார்பாக போயிருக்கிறோம். இன்றைக்கி 7 பேர் தான் இருக்கிறோம், 100 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நாங்களாம் இந்த இயக்கத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாம் சொல்கிறான் இந்தி ஓணும் அது ஓணும்லாம், நாங்களாம் அப்படி கிடையாது. இந்த இயக்கத்தை 75 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்த்துருக்கேன். நான் 75 ஆண்டு இந்த கட்சி சொல்ல தமிழ்நாட்டில் எதனா ஒரு கட்சிக்கு 75 வருஷம் பவர் கொண்ட கட்சி காட்ட சொல்லுங்க, ஒரு பயிலும் கிடையாது. எவனுக்கு பார் எங்கே தான் பிடிச்சிக்கிறான். என்ன காரணம் சொன்னால் இந்த இயக்கத்தை இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கத்தை ஆளே கிடையாது. இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய சின்னவர் இருக்கிற அந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் காப்பாற்ற உங்கள் கட்சியில் யார் ஆகிறான்? அண்ணா திமுக, அந்த திமுக, எந்த திமுக எவனா சொல்லிப்பார். எங்களை ஏற்று கட்சி ஆரம்பித்து அவனை விளங்குறது கிடையாது, விளங்க போகிறது கிடையாது. இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் முதலமைச்சர் ஆயுதான் தீர்வோம் அப்படின்னு. அவன் யாரான்னு கேட்டால் அவன் பாருங்க சார், யாரும் மன்னிச்சிங்க, அவன் பாருங்க பெத்த அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு போல அந்த நாய் இன்னைக்கு பார்த்தா அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்டா கிறுக்கு பசங்களா, இந்த மீடியாவில் வந்துட்டீங்களா, மன்னிக்கணும். நீங்கள் எவன் பார்த்தாலும் வாயில் எடுத்து வச்சுறீங்க, டக்கு டக்கு டக்குன்னு உழையிறான் மாட்டுக்குன்னு. தயவுசெய்து இந்த மாதிரி எங்களை மேடை போட்டு பேச சொல்லு, ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லு, போராட்டம் பண்ண சொல்லு, அங்கே போய் பேச சொல்லு. இவங்க என்ன பண்ணுறானுங்க, உட்காந்து 4 பேர் இந்த மீடியா போகிறோம் சார் காட்டுக்கு சார் வைக்கிறேன், காட்டுக்கு சார் இந்த மைக் எடுத்து போய் இல்லை அந்த மைக் எடுத்து போய் கேட்குறான் சார் காட்டுங்க சார் காட்டுங்க சார் அப்படின்றான். இதை மைக்கை பார்த்து இஷ்டம் போல் பேசுகிறானுங்க. இந்த இயக்கத்தை எவனாலையும் சரிங்க, இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க பார்க்க கூட முடியாதுங்க. எப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தைனா, இந்த இயக்கத்தை அழிக்கிறது எத்தனையோ பேர் இருந்தாங்க. எம்ஜிஆர், இந்த எம்ஜிஆரால் திமுக எம்ஜிஆர் வந்தார், அவரே இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது, அவர் தான் அழிஞ்சு போனதை தவிர இந்த இயக்கத்தை அழிச்சதே கிடையாது, புரிந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய மரியாதைக்குரிய இன்னைக்கு ஒன்றாக்குறார் கோபால்சாமி. இப்படிப்பட்ட தலைவரெலாம் இந்த இயக்கத்தை அழிக்க நினச்சி அழிஞ்சு தான் போயிடும். அது இந்தியாவில் வருவேன், மாற்றினால வரும். நான் வரும்போது திமுக அழிச்சே தீருவேன் அப்படின்னு. இந்த அண்ணாமலைக்கிறான் பாருங்க, அவன் ஒரு லூசு பையன் என்ன பண்ணுறான், நான் அவனுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நான் கூட இந்த சிஎன்ஆர் நியூஸில் பேசினேன். அவனுக்கு பேர் அண்ணாமலை, எனக்கு பேர் ஏழுமலை, எங்கள் அப்பா பேர் குப்புசாமி, அவங்க அப்பா பேர் குப்புசாமி. ஏண்டா சப்பா பையில எங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் பேச ஏடா கூட பேசுகிற மைக் வச்சா பேசுகிறேன், நீ வேணா எங்களுமே மேடை போட்டு வந்து பேச்சு பாடுறான்.
எங்களை என்ன தியாகம் கேளு, நாங்களாம் தியாகம் பண்ணி தேக்கத்தை வளர்த்துருக்கேன்டா. நாங்களாம் 3 மாதம் 4 மாதம் ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். நீ என்ன ஒரு நாள் போயிருப்பீங்களா? நீங்கள் ஏன் பார் கட்சி ஆரம்பித்தா முதலமைச்சர் ஆயிடணும். எங்கள் தலைவி வான் பண்ணுறான் ஒருத்தர் நாய். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மாவட்ட செயலாளர் நிறையா நான் பேசக்கூடாது. வாய்ப்பு நன்றி வணக்கம். இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து எனக்கு முன்பாக ஒரு சிற்றுரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தியாகராய நகர் மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் கே ஏழுமலை அவர்களே, அடுத்தபடியாக எந்த சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய ஒரு அஞ்சா நெஞ்சனாக இருந்து நான் இதே கோடம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய பதிப்பக செம்மல் கா கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே மாணவனாக இருந்தபோது என்னை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய பேச்சு போட்டிகளுக்காக என்னை தயார் செய்து ஆற்றுப்படுத்தி அழைத்து சென்றவர் என் அன்பிற்கினிய அண்ணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் என் அன்பிற்கினிய அண்ணன் உமாசங்கர் அவர்கள். அவர் என்னை அழைத்து சென்று நேராக அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் அன்பழகன் அவரிடம் சென்று மாநில போட்டிக்கு பேசுவதற்கு முன்பாக அந்த உரையை அவர் முன்பாக பேச வேண்டும் என்று சொன்னார். அந்த உரையை நான் பேசி முடித்த பிறகு அந்த 5 நிமிட உரையில் ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு சொல் மட்டும் பிறழ்ந்து விட்டது. அதை கேட்ட அப்போதைய மாவட்ட செயலாளர் அவர்கள், நன்றாக பேசினாய், ஆனால் அந்த ஒரே ஒரு சொல் மட்டும் பிறழ்ந்ததல்லவா, அந்த ஒரு சொல் பிறழ்ச்சியை நீ சரி செய்தால் மாநில போட்டியில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அன்றைக்கு ஒரு 4 நாட்களுக்கு இரவு முழுக்க என்னை தூங்க விடுவது கிடையாது. அண்ணன் உமாசங்கர் அவர்கள் வேலூரிலே நடைபெற்ற அந்த மாநில போட்டியிலே நீ முதல் பரிசோடு மட்டும்தான் வர வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே தயார் செய்தேன். வேலூரிலே 5 நிமிட உரையை அப்போதைய நம்முடைய கழக தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்பாக நிகழ்த்தினேன். அன்றைக்கு முதல் பரிசை நான் பெற்றேன். பெற்ற அதே கையோடு அண்ணன் அன்பழகன் அவர்களிடம் வந்தேன். நீங்கள் சொன்ன அந்த ஒரு சொல் பிறடவில்லை என்று சொன்னேன். அவரின் வழியில் அப்படியே வந்த என் அன்பிற்கினிய அண்ணன் ராஜா அன்பழகன் அவர்கள் இருக்கிறார். அவர் தந்தை முன்பாகவும் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அவர் முன்பாகவும் என்னை பேச வைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி என்று சொன்னால் அது மிகையாக. அன்பிற்கினியவர்களே, நான் சொல்வதெல்லாம் ஒரு மாணவனாக, ஒரு போட்டிக்காக, ஒரு மொழிக்காக அல்ல. இன்றைக்கு நான் பேசவிருக்கக்கூடிய தலைப்பிற்கும் நான் சொன்ன சம்பவத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, 1957ஆம் ஆண்டு அன்றைக்கு நடைபெற இருந்த தேர்தலை சமாளிப்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் ஒன்று திரட்டி நீங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு நிதி திரட்டி வாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அன்றைக்கு 10 லட்சம் நீங்கள் திரட்ட வேண்டும் என்று அண்ணா ஆணையிட்டு விட்டார். 1957 எல்லோரும் நிதியை திரட்டி எடுத்துக்கொண்டு அண்ணாவை சந்தித்தார்கள். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அண்ணா கேட்டது 10 லட்சம் ரூபாய், கலைஞர் கொடுத்தது 11 லட்சம் ரூபாய். தலைவர் கேட்டதை விட அதிகம் கொடுத்ததுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படியே காலச்சக்கரத்தை சுழற்றி பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஆணையிடுகிறார். இந்த இயக்கத்திற்கு புது ரத்தத்தை பாய்ச்சுவதற்காக இளம் பேச்சாளர்கள் 100 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று சொன்னார். அவர் ஆணையிட்டார். அவர் கேட்டது 100 பேச்சாளர்கள். நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கேட்டது 100 பேச்சாளர்கள். அவர் கொடுத்தது 182 பேச்சாளர்களை நம் தலைவரின் கரங்களிலே ஒப்படைத்தார். ஆக மொழியை வைத்து மொழி போரை நிகழ்த்தி இன்றைக்கு இந்தியை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க 63 கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஆணையிட்டார். அதை அவர் சொன்னது நேற்று. அவர் சொன்ன ஒரு நாள் இடைவெளியில் முதல் கூட்டத்தை சென்னையிலே தென்மேற்கு தியாகராய நகர் மேற்கு பகுதியிலே கோடம்பாக்கத்திலே நடத்தி காட்டிக் கொண்டிருப்பவர் தான் ஆற்றல் மிகுந்த நம்முடைய சென்னை தென்மேற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் என் அன்பிற்கினிய அண்ணன் மயிலைத்தா வேலு அவர்கள். ஆக ஒரு தலைவர் சொன்னதை அடுத்த நாளுக்குள் நடத்தி காட்டக்கூடிய அந்த ஆற்றல். அடுத்தபடியாக எனக்கு முன்பாக பேசிய என் அன்பிற்கினிய அண்ணன் தூத்துக்குடி எஸ் ஜோயல் அவர்கள் எங்களுக்கான அந்த பயிற்சி பட்டறைகளை தயார் செய்த போது, எங்களுக்கான அந்த 2 நாள் பயிற்சி முகாம்களை நடத்திய போது அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு திருக்குறள் தான் நினைவுக்கு வரும் தோழர்களே. வள்ளுவன் அழகாய் ஒரு திருக்குறளை சொல்லுவான். சொல்லுதல் யாருக்கும் எளியர், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்றான். அது என்ன குறள் என்றால், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதுதான்.
ஆனால் சொல்லிய செயலை சொல்லிய வண்ணம் செய்து முடித்தல் அரிது. அதை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னதை அப்படியே ஒரு ராணுவ ஒழுங்கோடு நடத்தி காட்டிய பெருமைக்குரியவர் என் அன்பிற்கினிய அண்ணன் தூத்துக்குடி ஜோயல் அவர்கள். அடுத்தபடியாக எனக்கு முன்பாக தோழர் எஸ் பத்மபிரியா அவர்கள் இந்த தொகுதி மறு வரையறை குறித்து மிக விளக்கமான ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களுக்கு கொடுத்தார். அடுத்தபடியாக எனக்கு பிறகு பேசவிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவருடைய உரையை குறித்து அறிமுகம் எதுவும் தேவையில்லை. அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இந்த கோடம்பாக்கத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படியே காலச்சக்கரத்தை நீங்கள் சுழற்றி பாருங்கள். 1937ஆம் ஆண்டு இந்த மும்மொழி கொள்கை என்பது நேற்றைக்கோ இன்றைக்கோ வந்தது அல்ல தோழர்களே. இதற்கென்று ஒரு நெடிய வரலாறு இருக்கிறது. 1937ஆம் ஆண்டு அப்போதைக்கு சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இந்தி மொழியை திணிக்கும் விதத்திலே இந்தியை கட்டாய பாடமாக மாற்றுகிறார். அதை எதிர்த்து அன்றைக்கு பெரியார் தலைமையிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நிகழ்த்தப்படுகிறது. அன்றைக்கு அங்கே தலைமை தாங்கி ஒரு வீர உரையை நிகழ்த்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், 1937ஆம் ஆண்டு இந்தி மொழியை திணிக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு நினைத்த போது அதனை எதிர்த்து இந்த தமிழ்நாடு எதை செய்தது என்று கேட்டால், நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு எந்த மண்ணிலே குடுமி இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் சென்னையிலே இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்திலே இருந்து நாம் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த கோடம்பாக்கத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது? அன்பிற்கினிய தோழர்களே, கோடம்பாக்கம் சிவலிங்கம் என்ற ஒரு மொழிப்போர் ஈகையரினுடைய வரலாற்றை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நினைத்து பார்க்க வேண்டும் தோழர்களே. 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த மொழி போரிலே நடராசனும் தாளமுத்துவும் அன்றைக்கு இருந்த இந்தி மொழிக்கு எதிராக தாய்மொழியை காப்பதற்காக தன் இன்னுயிரை கொடுத்தவர்களாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டார்கள். 1937 நடராசனும் தாளமுத்துவும் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். கால சக்கரம் சுழல்கிறது. 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி, இந்த தேதியை சொல்வதற்கு ஒரு காரணம் உள்ளது தோழர்களே. 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்தியா குடியரசாக மாறுகிறது. குடியரசாக மாற்றம் அடைந்த அந்த இந்திய ஒன்றியத்திலே, இந்திய துணை கண்டத்திலே அன்றைக்கு அலுவல் மொழியாக இந்தி மொழிதான் இருக்கும் என்று நேரு ஒரு சட்ட வரைவை கொண்டு வருகிறார். அப்படி என்றால் இந்தி பேசாத மாநிலங்கள் எந்த மொழியை அலுவல் மொழியாக கொள்ள முடியும்? 15 ஆண்டுகளுக்கு ஆங்கில மொழி அந்த அலுவல் மொழியாக இந்தி மொழியோடு இணைந்திருக்கும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில மொழி நீக்கம் பெற்று இந்தி மொழி மட்டும்தான் அலுவல் மொழியாக இருக்கும் என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. 50 இந்தியா குடியரசாக மாறுகிறது. 65ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் எந்த மண்ணிலே இன்றைக்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே இந்த கோடம்பாக்கம் மண்ணை சார்ந்த சிவலிங்கம் என்ற 24 வயது மட்டுமே நிரம்பிய அந்த இளைஞன் பார்க்கிறான். 25ஆம் தேதி இரவு அவனுடைய மனது முழுக்க ஒரு இருள் சூழ்கிறது. விடிந்தால் 26ஆம் தேதி இந்தி மொழி திணிக்கப்படும், ஆங்கில மொழி அகற்றப்படும், தமிழ் மொழி தகர்க்கப்படும் என்று அவன் தகர்ந்து போகிறான். அவன் தங்கையை பார்க்கிறான். அவன் தங்கையை பார்த்து இதே கோடம்பாக்கத்தை சார்ந்த அந்த சிவலிங்கம் சொல்லுகிறான், அன்பிற்கினிய தங்கையே, விடிந்தால் நம் தாய் தமிழ் மொழியை அடித்து ஒழிப்பதற்கு, இந்தியை திணிப்பதற்கு இந்திய அரசு காத்து கொண்டிருக்கிறது. நான் போராட போகிறேன். கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு நான் இந்தி திணிப்பை காட்டுவதற்காக களம் போக போகிறேன் என்றான். அவன் களம் போவதற்கும் போராடுவதற்காகவும் தான் போனான் என்று அந்த தங்கையும் நினைத்து கொண்டான். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பொழுது புலர்கிறது, காலை மலர்கிறது. ஒரே அந்த கோடம்பாக்கத்தை சார்ந்த அந்த சிவலிங்கம் என்ற இளைஞன், அவனுக்கு முன்பாக திருச்சியிலே மேலப்படுவூரை சார்ந்த சின்னசாமி என்ற இளைஞன் தன்னுடைய உடலை தீக்குளித்துக் கொண்டு மாண்டு போகிறான். எதற்காக மாண்டு போனான்? இந்தி மொழியை எதிர்ப்பதற்காக, தாய்மொழி தகர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் தன்னுடைய உடல் முழுக்க தீயை பற்றி கொண்டு தன்னுடைய உயிரை நீத்தான். அதை கேட்டு நம்முடைய பகுதியை சார்ந்த கோடம்பாக்கத்தை சார்ந்த அந்த சிவலிங்கம் என்ற இளைஞன்
தன்னுடைய தங்கையிடம் சொல்லுகிறான், சின்னசாமியை போல 10 இளைஞர்கள் இன்னுயிரை கொடுத்தால்தான் நம்முடைய தமிழ் மொழியை காக்க முடியும் என்று சொல்லி அந்த காலை வேளையிலே தன் உடல் முழுக்க தீயை வைத்துக் கொண்டு தன்னுடைய இன்னுயிரை அவன் நீத்தான். தோழர்களே, இந்தி மொழிக்கு எதிராக எதை செய்திருக்கிறோம் என்று நம்மை பார்த்து எவனாவது கேட்டால் அவனிடம் அழுத்தி சொல்லுங்கள், எங்கள் பகுதியை சார்ந்த சிவலிங்கம் என்ற இளைஞன் 1965ஆம் ஆண்டு தன் உடல் முழுக்க தீயை வைத்து தன் உயிர் தியாகத்தை கொடுத்து அவன் 2 வரிகளை மட்டும்தான் ஒரு கடிதத்திலே எழுதிவிட்டு மறைந்து போனான். அந்த 2 வரி என்ன? 2 வரியில் 4 சொற்கள் மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன 4 சொற்கள்? 4 சொற்கள் தோழர்களே. அந்த கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம் எழுதுகிறான், உடல் உடல் தீயிற்கு, உயிர் தமிழிற்கு, உயிர் தமிழிற்கு, உடல் தீயிற்கு என்று எழுதி வைத்து தன் உடல் முழுக்க தீயை வைத்துக் கொண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து தாய்மொழிக்காக தன்னுடைய இன்னுயிரை தூக்கி எறிந்தவன் கோடம்பாக்கம் சிவலிங்கம் என்பதை வரலாறு மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட வரலாற்று பெருமைகளை கொண்ட இனம் நம்முடைய தமிழ் இனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே 1960களில் 1952ஆம் ஆண்டு, இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ரயில் நிலையங்களுக்கு செல்வீர்கள். அந்த ரயில் நிலையங்களிலே பலகை இருக்கும். அந்த பலகையிலே முதல் இடத்தில் தமிழ் மொழி இருக்கும், 2வது இடத்தில் ஆங்கில மொழி இருக்கும், 3வது இடத்தில் இந்தி மொழி இருக்கும். நீங்கள் கூர்ந்து வரலாற்றை கவனித்தால் இந்த தமிழ் மொழி முதலிடத்திற்கு எப்படி சென்றது என்பதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. 1952ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தினுடைய ரயில் நிலையத்தில் ஒரு பகுதியை பெரியார் இந்தி மொழியை தார் கொண்டு பூசுகிறார். மற்றொரு பகுதியில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தார் கொண்டு அந்த இந்தி மொழியை அழிக்கிறார்கள். ஒன்றிய அரசு பணிந்து போனது. 52லே பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் சேர்ந்து நடத்திய போராட்டத்தின் விளைவாக இந்தி மொழி கீழே இறங்குகிறது, தமிழ் மொழி மேலே செல்கிறது. இன்றைக்கு எல்லா ரயில் நிலையங்களினுடைய பதாகைகளிலும் முதல் இடத்திலே தமிழ் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் என்பதை வரலாறு மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அன்பிற்கிடையவர்களே, நீங்கள் அந்த கால சக்கரத்தை அப்படியே சுழற்றி பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இந்திய ஒன்றியமே வியந்து பார்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர், அவருடைய முதல் உரை, அவர் நிகழ்த்திய முதல் அரசியல் உரை எங்கே நிகழ்த்தப்பட்டது என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அன்பிற்கினிய இளைஞர்களே, நீங்கள் அந்த வரலாற்றை தேடி படிக்க வேண்டும். 1971ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25, 26ஆம் தேதியிலே கோவையிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி சார்பிலே நடத்தப்பட்ட அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அந்த மாநாட்டினுடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், எனக்கு 2 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். அன்பிற்கினியவர்களே, அவர் அன்றைக்கு கழக தலைவராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய புதல்வர். ஆனால் அவர் சென்று அந்த மாநாட்டு தலைவரை பார்த்து கேட்கிறார், எனக்கு 2 நிமிடம் வாய்ப்பு தாருங்கள். அவர் நிகழ்த்திய முதல் அரசியல் உரை யாருக்கு எதிரானது? இந்தி திணிப்புக்கு எதிராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நம்முடைய தளபதி அவர்கள் அந்த 2 நிமிட உரையிலே எதை பேசினார் தெரியுமா? இந்தியை திணிப்பதற்கு ஒன்றிய அரசு ஏதோ சதி செய்து கொண்டிருக்கிறது. என் இனிய மாணவர் பட்டாளமே, கிளர்ந்து எடுங்கள். இந்தியை எதிர்ப்பதற்காக எந்த போராட்டத்தை செய்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். எப்பேற்பட்ட தியாகத்தை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவனான இந்த ஸ்டாலின் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிரை கொடுப்பதற்கும் கூட நான் தயாராகத்தான் இருக்கிறேன். என் தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையை இந்தி திணிப்பை எதிர்த்து தாய் தமிழுக்காக கொடுத்தால் நான் பெருமை அடைவேன் என்று சொன்ன தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு பொறித்து வைத்திருக்கிறது தோழர்களே. இந்த வரலாற்று ஓர்மையோடு தான் நாம் இந்தி திணிப்பை அணுக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்றைக்கு நம்முடைய தலைவர் சொன்னார், இன்றைக்கு இந்தி மொழியை திணிப்பதன் வாயிலாக எதை சாதித்துவிட முடியும் என்று இந்த இந்திய அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் முரசொலியை அவசியம் வாசிக்க வேண்டும். அந்த முரசொலியிலே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பிலே
தொடர்ச்சியாக நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு மடல்களை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எழுதிய அந்த 6 மடல்கள் இன்றைக்கோடு சேர்த்து 6வது மடலை கழக தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து திராவிட இயக்கம் தொடங்கிய 1937 உயிர் நீத்த நடராசன் தாளமுத்துவிலே தொடங்கி 1965 இதே கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம் தன்னுடைய உடல் முழுக்க தீயை வைத்துக் கொண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து நம்முடைய தாய்மொழிக்காக உயிர் நீத்தானே, அந்த வரலாற்றையெல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு 6 மடல்களை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நீங்கள் ஒரு மொழியை திணிப்பதன் வாயிலாக எதை செய்ய முடியும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூலை உங்களுக்கு நான் பரிந்துரை செய்ய ஆசைப்படுகிறேன். சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் தமிழ் ஒரு சூழலியல் மொழி என்று ஒரு மிக நுட்பமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே வரக்கூடிய ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஹிமாச்சல பிரதேசம், இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஹிமாச்சல பிரதேசத்திலே ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். அந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய இடத்திலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது என்று சொல்லி அந்த மரங்களை ஆற தழுவி, அந்த மரங்களை நீங்கள் வெட்ட வேண்டுமென்றால் எங்களை வெட்டி வீழ்த்திவிட்டு அந்த மரங்களை வெட்டுங்கள் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த இமாச்சல பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் கார்வால் மொழி என்ற ஒரு மொழியை அவர்கள் தாய்மொழியாக கொண்டவர்கள். அந்த கார்வால் மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் முன்னெடுத்த அந்த சூழலியல் போராட்டத்திற்கு அவர்கள் அங்கல வாழ்த்தா என்று தங்களுடைய தாய்மொழியிலே அந்த போராட்டத்திற்கு பெயர் வைக்கிறார்கள். நீங்கள் வரலாற்றில் ஒரு பழங்குடியினர் தங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு தங்களுடைய தாய்மொழியான கார்வால் மொழியிலே அங்கல வாழ்த்தா என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் அந்த போராட்டம் எப்படி பதிவு செய்யப்பட்டது தெரியுமா? சிப்கோ அந்தோலன் என்று அந்த போராட்டத்தினுடைய பெயர் பதிவு செய்யப்படுகிறது. சிப்கோ என்ற சொல் இந்தி சொல். போராட்டம் நடத்தியவன் இமாச்சல பிரதேசத்தை சார்ந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் குழு, இனக்குழு. அவர்கள் செய்த போராட்டத்திற்கு அவர்களுக்கும் இந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மொழி அந்த மக்களினுடைய இனத்தை பண்பாட்டையோடு சேர்த்து அந்த மக்களினுடைய பண்பாட்டின் கிளர்ச்சியால் வந்த ஒரு போராட்டத்தையும் தடையாக்கிக் கொள்கிறது என்றால் சமஸ்கிருத மயமாக்கம் என்று நாம் சொல்வது, ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு நாட்டினுடைய ஒரு மொழியினுடைய ஒரு சமூகத்தை, ஒரு மாநிலத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாநிலத்தினுடைய மொழியை கைப்பற்றினால் போதும், அந்த இனத்தை, அந்த சமூகத்தை உங்களால் அழித்துவிட முடியும் என்று சொல்கிறார். ஆக இது நம்மவர்கள் சொல்லிய கூற்று அல்ல. அவர்களுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் பேசியதை முரசொலியில் நம்முடைய தோழர்கள் அவர் சொன்னதை வைத்தே அவருக்கு பதில் சொல்கிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? நீங்கள் சொன்னதை போல இந்தி திணிப்பு என்பது ஏதோ ஒரு மொழி திணிப்பு அல்ல தோழர்களே. ஒவ்வொரு மொழிக்கு பின்னால் ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனத்துக்கு பின்னால் ஒரு பண்பாடு இருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் குறிப்பிடுவார், பண்பாடு என்பது ஒரு இனத்தினுடைய பாதுகாப்பாக, இனத்தினுடைய அரணாக மொழி இருக்கிறது. அந்த மொழியை நீங்கள் அழித்தால் அந்த மொழியினுடைய பண்பாடு அழிந்து போகும். அந்த பண்பாட்டினுடைய வேர்கள் அழிந்தால் அந்த இனம் இருந்ததற்கான சுவடு கூட இல்லாமல் அழிந்து போகும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்தியை திணிப்பதன் வாயிலாக அவர்கள் எதை செய்ய முயற்சி செய்கிறார்கள் தெரியுமா? இந்தியை திணித்து தமிழ் மொழியை தகர்த்து விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை, இந்த மொழி சாதாரண மொழியா? தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இயன்மை, வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரே மொழி இந்த உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான். அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் முதல் மொழியாக செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய புதல்வர் இன்றைக்கு அந்த மொழிக்கு ஒரு பங்கம் விளைவிக்க ஆதிக்க சக்திகள் முயற்சி செய்யும் போது அதற்கு எதிராக ஒரு அரண் போல நின்று நம்மை பாதுகாக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய மற்றொரு பகுதி தொகுதி மறுசீரமைப்பிலே அநீதி. அதை எனக்கு முன்பாக பேசிய தோழர் பத்மபிரியா அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார். நாங்கள் அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1977 ஆண்டு
அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை என்பது 30 கோடி மட்டும்தான். அந்த 30 கோடி மக்கள் தொகையின் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களவைக்கான உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை கணக்கெடுத்து சொல்லப்படுகிறது. அது 542. 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 542 இடங்களை அன்றைக்கு இருந்த அரசு கொடுக்கிறது. இதனுடைய சூட்சுமம் என்னவென்றால் 77 அப்போது இருந்த ஒன்றிய அரசு இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போகிறது. எனவே நாம் மக்கள் தொகையை குறைத்தால் நம்முடைய நாடு இன்னும் இளைய தலைமுறையை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி இந்திய துணைக்கண்டம் வளர்ச்சி பாதையிலே போகும் என்று சொல்கிறார்கள். ஆக இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னது அன்றைக்கு இருந்த ஒன்றிய இந்திய அரசு. அது சொன்னதை அப்படியே நடைமுறைப்படுத்தி தமிழ்நாடு அந்த 77 தொடங்கி இன்றைக்கு வரை மக்கள் தொகையை கட்டுக்குள் வைக்கிறது. நாம் அந்த ஒன்றிய அரசு சொன்னதை செய்ததற்கு இன்றைக்கு நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த எண்ணிக்கை கூட்டி தரப்படும். உடனே நம்முடைய கழக தலைவர் சொல்லுகிறார், அப்படி என்றால் தமிழ்நாட்டிற்கான எண்ணிக்கை குறைக்கப்படுமா என்று. உடனே அவர்கள் சூசகமாக சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டின் எண்ணிக்கையில் ஒரு எண்ணிக்கை கூட குறையாது என்கிறார்கள். இது பார்ப்பதற்கு சரிதான் என்பது போல் தோன்றும், ஆனால் அப்படி அல்ல. அவர்கள் மக்கள் தொகையினுடைய உயர்வுப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 39 இடங்களை அவர்கள் 45 இடங்களாக உயர்த்தி தருவார்கள். ஆனால் நாம் கேட்க விரும்புவது இதற்கான தீர்வு என்ன? 77 தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் 7.19%. அந்த 7.19% இப்போதும் நீங்கள் உயர்த்தினால் அதே 7.19% தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதுதான் சமூக நீதியாக இருக்கும் என்பதை ஒன்றிய அரசை பார்த்து நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய என்னுடைய பேச்சினுடைய இறுதி பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற இந்த முழக்கம் நமக்கு எப்படி கிடைத்தது? 1970ஆம் ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 50 முழக்கத்தை நம்முடைய கழக தோழர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். அதிலே முதல் முழக்கமாக அவர் எதை முன்வைத்தார் தெரியுமா? அண்ணா வழியிலே அயராது உழைப்போம் என்று சொன்னார். அது என்ன அண்ணா காட்டிய வழி? அண்ணா என்ன வழியை நமக்கு காட்டினார்? ஒரே அதற்கு அப்படியே 5வது முழக்கத்திற்கு நீங்கள் போகுங்கள். அண்ணா காட்டிய வழி என்ன வழி என்ற ஐயம் இருக்கிறதா? 5வது முழக்கம் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அண்ணா காட்டிய வழி என்பது மாநிலத்தில் சுயாட்சியை அடைவதும் மத்தியிலே கூட்டாட்சியை அடைவதும். இந்த இரண்டும் நடந்துவிட்டால் என்ன நடக்கும்? 2வது 50 முழக்கம் என்ன முழக்கம்? அவர் சொல்லுகிறார், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என்கிறார். அப்படி என்றால் சமூகம் ஆதிக்கம் இல்லாமல் சமத்துவ சமூகமாக, சமூக நீதி சமூகமாக மாறிவிட்டது. அப்படி இருந்தால் இந்த மொழியை வைத்து இந்த இனம் ஒன்றாக ஒன்றுபட்டு உயரும் அல்லவா? அதற்கும் அவரே பதில் கொடுக்கிறார். இந்த மொழி, இந்த இனம் இப்படி உயர்ந்தால் ஒன்றிய அரசினுடைய கண்கள் உறுத்தும், அவர்கள் இந்தியை திணிப்பார்கள். அப்போது நாம் உறக்க சொல்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று 3வது முழக்கத்தை முன்வைத்தார். ஆக அன்பிற்கினிய தோழர்களே, இன்றைக்கு அரசியல் புரிதலற்ற பல நபர்கள் இந்த இந்தி திணிப்பு என்றால் என்ன என்றே தெரியாமல் நடிகர் கூட்டமெல்லாம் நடித்து வந்தவர்கள் எல்லாம் படித்து வந்த எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் அவரை பார்த்து சொல்லுகிறேன், ப்ரோ ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் ப்ரோ, தென் யூ கேன் கம் அண்ட் டாக் ப்ரோ. ஒரு மேடையிலே ஒரு துண்டு சீட்டை பார்த்து படிப்பதற்கு கூட திராணி இல்லாத இந்த நடிகர் கூட்டம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தின் இளம் பேச்சாளர் என்ற சாதாரண நிலையில் இருப்பவன் நான். ஒரு துண்டு சீட்டு கூட இந்த மேடையிலே கிடையாது. 1 மணி நேரம் பேச வேண்டுமா? மாநில சுயாட்சியை குறித்து பேச வேண்டுமா? இந்தி திணிப்பை குறித்து பேச வேண்டுமா? திராவிட இயக்கத்தின் வரலாற்றை குறித்து பேச வேண்டுமா? பேசுவதற்கான ஆற்றலும் அறிவையும் கொடுத்து எங்களை போன்ற இளைஞர்களை வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த பயல்களுக்கெல்லாம் நாம் உறக்க சொல்ல வேண்டும். அவர்கள் முதலிலே படிக்க வேண்டும். இந்தியாவினுடைய வரலாற்றை, இந்திய துணைக்கண்டத்திலே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை, திராவிட இயக்கம் எதை கொடுத்தது என்ற வரலாற்றை எல்லாம் அவர்கள் தேடி படிக்க வேண்டும். ஜனநாயக இந்திய துணைக்கண்டத்திலே எல்லோருக்கும் அரசியலில் வருவதற்கான உரிமைகள் இருக்கிறது, நான் மறுக்கவே இல்லை.
ஆனால் அதற்கான உங்களுக்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள். உழைத்து உழைத்து வளர்ந்த எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 வரிகளில் 4 சொற்களை தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக சொன்னார். அதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நாம் இந்த உரை பொதுக்கூட்டத்தினுடைய கண்டன பொதுக்கூட்டத்தின் தொடக்கத்திலே ஒரு முழக்கத்தை அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் சொன்னார். அவர் நிறைய பேசுவதே அல்ல, 4 சொற்கள். ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு தலைவர் என்ன செய்தியை சொல்லலாம்? இந்திய துணைக்கண்டம் உலகம் முழுக்கவிற்கு லட்சக்கணக்கான வாழ்த்து. ஆனால் அவர் இந்த மக்களுக்கு 4 சொற்களை சொன்னார். அந்த 4 சொற்கள் என்ன தெரியுமா தோழர்களே? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த 4 சொற்களில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். 1937 இந்தியை திணித்த போது நடராசனும் தாளமுத்துவும் தன்னுடைய உயிரை கொடுத்து தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது. 1965 மீண்டும் இந்தியை திணிக்க முற்பட்ட போது அன்றைக்கு இருந்த இதே கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம் தன் உடல் முழுக்க தீயை வைத்துக் கொண்டான். தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது. கால சக்கரம் சுழல்கிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பேசுவதற்கு தகுதியே கிடையாது. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு சென்னை தரமணியிலே இருக்கக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே, பெயர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அங்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு இந்தி மொழியை கட்டாயம் ஆய்வு மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு அங்கிருந்த மாணவர்கள் எல்லோரும் இந்திக்கு ஆதரவாக கையெழுத்திட்டார்கள். அன்றைக்கு அங்கே முதுகலை படித்துக் கொண்டிருந்த மாணவனான நான், யார் கையெழுத்து போட்டாலும் இந்திக்கு ஆதரவாக நான் படிக்கக்கூடிய என்னுடைய இருக்கையே போனாலும் கையெழுத்து போட முடியாது என்று சொன்னேன். இந்தி திணிப்பை 2019 அதிமுக செய்ய முயன்ற போது அவர்கள் அப்படியே இன்றைக்கு சொன்ன ஒன்றிய அரசு போல மாற்றினார்கள். நாங்கள் இந்தியை சொல்லவில்லை, இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியை படிக்கலாம் என்று சொன்னார்கள். இதன் வாயிலாக என்ன நடக்கும் தெரியுமா? 2019 உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே இந்திக்கு பதிலாக தெலுங்கு படிக்கலாம் என்று சொன்னார்கள். பாடம் எடுப்பதற்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. கடைசியில் அந்த திட்டம் கரைந்து போனது. 2025 இப்போதும் இந்தியை திணிப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். தலைவர் சொன்ன அந்த 4 சொற்கள் தான்: தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.